ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம இன்னைக்கு நிஃப்டியோட ட்ரேடிங் செட்டப், அதாவது நாம ஃபாலோ பண்ற ட்ரேடிங் செட்டப்ல எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எதுல ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்ல போய் பார்த்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ஷன் செயினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் எங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக சார்ட்டை வந்து ரீட் பண்ணி நம்மளுடைய என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ நேற்று நம்ம பார்த்ததுக்கும் இப்போ நம்ம பார்க்கறதுக்குமான ஆப்ஷன் சேஞ்சஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது சப்போர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். சப்போர்ட் லெவலில் 22,500ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸில் நம்ம சொல்லும்போது 1 லட்சம் கான்ட்ராக்ட் லெவல் எல்லாம் இல்லை, ஆனால் இப்போ அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் கான்ட்ராக்ட்க்கு மேலே 22,500, 22,400, அதுக்கப்புறம் 22,300, அடுத்து 22,200. ஸோ ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையுமே 1 லட்சம் கான்ட்ராக்டுக்கு மேலே அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எங்க இப்போ இண்டிகேஷன் இருக்கு. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட்ல ப்ரீவியஸ் டேல பார்க்கும்போதே நமக்கு ஒவ்வொரு 100 பாயிண்ட்லயும் அக்யூமுலேஷன் இருந்துச்சு, அதுவும் 1 லட்சம் கான்ட்ராக்ட் மேலதான். இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு. 22,600க்கு அப்புறம் 22,700, 800, அடுத்து 22,900, அதுக்கப்புறம் 23. ஸோ அந்த 3 லெவல் 23,000த்துல பார்த்தீங்கன்னா 1,98,000 கான்ட்ராக்ட் இதுதான் அதிகபட்சமான அக்யூமுலேஷன் இருக்கக்கூடிய லெவல். ஸோ ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் ரெசிஸ்டன்ட் ஆகும், ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் டவுன் சைட்ல சப்போர்ட் ஆகும் தான் இப்ப லெவல்ஸ்ல என்ட்ரிஸா அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம சார்ட்ல டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். சார்ட்ல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்ல என்ட்ரிக்கான பிளான் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பர்டிகுலரா நிஃப்டியில எடுக்கிறது அப்படின்னா, நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயங்கள் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, அப் சைடா, டவுன் சைடா, சைட்வேஸா, எந்த மாதிரியான மார்க்கெட் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படின்ற நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிற என்ட்ரி லெவல் அதுதான். இந்த என்ட்ரி லெவலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்னா ட்ரெண்டிங்ல ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பையிங்கான பிளான் எடுப்போம். அட் த சேம் டைம் டவுன்ல இருக்குதுனாலும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லயுமே நம்ம புட் எடுப்போம். ஆனா இப்ப மார்க்கெட் ரேஞ்ச் போகுது அப்படின்னா ரேஞ்சில் ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலா ஃபாலோ பண்ற பேசிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம் 22,320 அப்படிங்கிற லெவல் அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் 22,250 அப்படிங்கிறது ரெண்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேல போனா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் 22,300 பிரேக் அவுட் ஆனா அடுத்து 200, அதுக்கப்புறம் 22,000, இந்த 3 சப்போர்ட் லெவல் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு 100 பாயிண்ட்டுக்கும் கீழே. அந்த லெவல்ல 22,030 அப்படிங்கிற லெவல், 22,330 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல் ரியாக்ட் ஆகி இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 22,530 அப்படிங்கிற 200 பாயிண்ட்ஸ் வந்து மேல ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம பார்த்த விஷயங்கள் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ட்டையும் நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ட், லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுல ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்ற 22,300 அப்படிங்கிற இந்த லெவலை டச் பண்ணும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுதா, கீழே பிரேக் அவுட், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதா, இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கறோம். 22,300 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகாம சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 22,500 வரைக்கும் டார்கெட்டை பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் இங்க இருந்து டவுன் போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது நம்ம புட் ஆப்ஷன் தான் பிளான் பண்ணோம். ஸோ புட்டுக்கு தான் பிளான் வச்சிருந்தோம். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஒரு ரேஞ்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். அப்போ மொமெண்டம் சேஞ்சுக்கு அப்புறம் நம்ம கால் தான். ஸோ கால் எடுக்கும்போது அங்கிருந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேல டார்கெட் சூப்பராக கிடைச்சிது. ஸோ நமக்கு
ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு புல் பேக் அப்புறம் ஒரு செகண்ட் என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன்ல போகுது அப்படி மாதிரி பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம சொன்ன லெவல்ஸ் இதுதான் மார்க்கெட் இருந்தது. இங்க இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு புல் பேக் லெவலா 50% கரெக்ஷன் அப்படின்றது 22,300 அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்றதுனால இந்த லெவல் ரியாக்ட் ஆகி மறுபடியும் மேல போகலாம் அப்படிங்கிற செகண்ட் ஒப்பீனியன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லெவல்ல 22,300 ரியாக்ட் ஆகி இப்ப 22,500 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப 22,420 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டைம் சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த லெவலை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். 22,430 20 to 30 இந்த லெவலும், அதுக்கு அடுத்து 22,300 அப்படிங்கிறதும், இந்த லெவல் இல்லாம அடுத்து 200 100 எல்லா லெவல்லையுமே அக்யூமுலேஷன் ஆயிருக்கு. 1,00,000 கான்ட்ராக்டுக்கு மேல அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்குறது 22,600 700 அப்புறம் 800. ஸோ 3 லெவல்லையும் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட், அதாவது 22,400 சப்போர்ட் ரியாக்ட் ஆனா நம்ம இங்கிருந்து கால் எடுக்கலாம். எடுத்து டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 22,520, செகண்ட் டார்கெட் 600, அப்புறம் 700 800 ஒன் பை ஒன்னா பிளான் பண்ணலாம். ஆனா இந்த 22,400 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட் எடுக்காம பிரேக் அவுட் ஆகுதா இல்ல சப்போர்ட் எடுக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பிரேக் அவுட் ஆகுது, ஒரு வைடு கேண்டில் கிளியரா இருந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா அங்கிருந்து நமக்கு 22,300 வரைக்கும் நமக்கு டவுன் சைட் பிளான் வச்சுக்கிட்டு இந்த லெவல் மறுபடியும் சப்போர்ட்டட் ஆர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது பிளான் வச்சு நம்ம இங்கிருந்து காலா புட்டை எடுக்கலாம். சப்போர்ட் ஆகுதா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேப் டவுன் வந்து 22,200 ஐ மீன் 22,400 அப்படிங்கிற லெவல சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆனா சூப்பரான சான்ஸ் 22,800 வரைக்குமே போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ இந்த 22,800 வரைக்குமே மேல போறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும், இந்த சப்போர்ட் எடுக்கணும். 22,400 அப்படிங்கிற சப்போர்ட்டும் 22,500 பிரேக் அவுட் ரெண்டு நடந்ததுன்னா அடுத்த டார்கெட் 22,600. 22,600 அப்படிங்கிற லெவல் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நமக்கு சூப்பரான 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து அடுத்தடுத்து இருக்கு 22,800 வரைக்கும். ஸோ இப்ப நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 22,800 வரைக்குமே அதிகபட்சமா மேல காலில் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து டவுனு மேல போகுது அல்லது கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி முழுசா மேல மட்டும்தான் போகும் இல்லை கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் மேல போறதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 22,650க்கு மேல க்ளோசிங் இருக்கணும். அட் த சேம் டைம் டவுன்ல கீழே போறதுக்கு 22,300க்கும் கீழே வந்து டவுன்ல இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த 22,680 டு 22,300 அப்படிங்கிற இந்த லெவலுக்கான ரேஞ்ச் அப்படிங்கிற லெவல்ல மட்டும் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் பிளான் பண்ணி டார்கெட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்டையும் புக் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்ப புட் ஆப்ஷன் எடுத்து அங்கிருந்து ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நாளைக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகக்கூடிய லெவல்ஸும் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் அப்படின்றதையும் பார்க்குறோம். இதுல முக்கியமான விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயுமே அது ஓப்பன் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்காங்க அப்படின்றப்ப இந்த கான்ட்ராக்டர்ஸுடைய லெவல்ஸ் என்னவா இருக்கும், ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா மேல போகும் கீழே இறங்கும் மேல போகும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரியே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் போட்டு தான் இப்படி மேல போகும் அல்லது கீழே இறங்கும். ஸோ இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மொமெண்டம் தான் இருக்கும். அதனால பேனிக் ஆகாம ஒவ்வொரு சப்போர்ட்லயும் சின்ன சின்ன என்ட்ரியும் கூட நம்ம அந்த என்ட்ரி லெவல் கிடைக்கும் போது என்ட்ரி எடுத்து டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலே ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும், நல்ல டார்கெட்டும் கிடைக்கும். பேனிக் ஆகி நம்ம வேகமா ஓகே என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மேல போய் டாப்ல என்ட்ரியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்குது அதனால நம்ம வெயிட் பண்ண முடியாம எக்ஸிட் ஆகிறோம். இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம், அது தேவை இருக்காது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் அட் த சேம் டைம் மார்க்கெட் ஆப்ஷன்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.